கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், உங்கள் வீடுகளிலே நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துங்க, உங்கள் வீட்டில் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் நீங்கள் நடத்துங்க, நீங்களே தேவ வார்த்தையை அறிவிங்க, இல்லை என்றால் தேவ வார்த்தையை அறிவிக்கிற சில ஊழியர்களை நீங்கள் அழையுங்க. அழைக்கும் போது தேவையுள்ள மக்களை நீங்கள் கூப்பிடுங்க, வறுமையிலே வாடுகிற மக்களை கூப்பிடுங்க, விதவைகளை கூப்பிடுங்க, திக்கற்ற பிள்ளைகளை கூப்பிடுங்க, குறைவுள்ள உறுப்புகளை உடையவர்களை நீங்கள் கூப்பிடுங்க. நான் கிறிஸ்டியன், ஆண்டவருக்குள் வராத, ரட்சிப்பின் செய்தியை அறிந்திராத அல்லது ரட்சிப்பை பெற்றிராத மக்களை நீங்கள் அழையுங்க, விருந்து கொடுங்க. அதோடு கூட கிறிஸ்து இயேசு வார்த்தையை நீங்கள் கொடுங்க. 100%, ஏன் 1000% நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பலன் உண்டு. கரங்களை தேட்டானதுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை இருதயத்தில் நன்கு பதித்து வைத்துக் கொள்ளுங்க. அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு கூடுகை வைக்க ட்ரை பண்ணுங்க, அல்லது ஆண்டிற்கு ஒரு கூடுகை வைக்க ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரை அறியாத மக்களை நம்முடைய வீட்டிற்கு அழைப்போம், தேவையுள்ள மக்களை வீட்டிற்கு அழைப்போம், விருந்து கொடுப்போம். விருந்தை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிடாதீங்க, கிறிஸ்து இயேசுவையும் சேர்த்து கொடுங்க. நிச்சயமாக நீதிமான்களின் உயிர்த்தெழுதலே உங்களுக்கும் பலன் உண்டு, எனக்கும் பலன் உண்டு.